வணக்கம் நண்பர்களே, இது தினு கிச்சன். தினு கிச்சனை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நான் கொண்டக்கடலை அவிச்ச தாளிச்சினேன். அது எவ்வாறு செஞ்சனான்னு சொல்லி உங்களோடையும் பகிர்றேன். வாங்குவோம். நோமெல்லாம் எல்லாருக்கும் கடலை தாளிக்கிறது தெரியும். நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆண்டே செஞ்சேன். அதை உங்களோட பகிரலாம் என்று சொல்லி காணொலி எடுத்து வச்சுக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு சட்டி எடுத்து சட்டியை காய வச்சு அதுக்குள்ளே தேங்காய் எண்ணெய் சேர்த்துனா தேங்காய் எண்ணெய் சேர்த்து தேங்காய் எண்ணெய் கொதிச்சோடனே கடுகும் சீரகமும் வடிக்க விட்டுனா கடுகும் சீரகம் வடிக்க விட்டுட்டு அதுக்குள்ளே கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். அப்போ நான் கடலை அவிக்கைக்குள்ளேயே உப்பு சேர்த்தனா உப்பு சேர்த்து தான் கடலை அவிச்சினான். அப்போ அதால் கடலைக்கு உப்பு காணும். இப்போ நான் இந்த வெங்காயம் தாளிக்கிறதுக்காண்டி இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் தாளிக்கிறேன். ஏன்னு சொன்னால் வெங்காயம் விலைக்கு தாளிச்சிடும். அதுக்கு உப்பு சேர்த்தா விலைக்கு வெந்துடும். அப்போ அதுக்காண்டி தான் உப்பு சேர்த்து தாளிக்கிறேன். இதுக்கு வந்து நான் இஞ்சியையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்க்கிறேன். கடலை தானே, கடலைக்கு இஞ்சி சேர்க்கிறது நல்ல உடம்புக்குன்னு சொல்லி இஞ்சியும் சின்ன சின்ன கட் பண்ணி இதோட சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நான் வந்து காஞ்ச மிளகாயை வந்து முழு சைடில் போடியில் அதுக்கு பதிலாக காஞ்ச மிளகாயை வந்து கிரைண்டரில் அடித்து அதை வந்து வெட்டுத்தூள் காஞ்ச மிளகாய் தூளாத்தான் இதோட சேர்க்க போகிறேன். அப்போ வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் வதங்கினதுக்கு பிறகு இதோட நாங்கள் காஞ்ச மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். காஞ்ச மிளகாய் தூளும் சேர்த்து இதில் நல்லா தாளிச்செடுக்க போகிறோம். தாளிச்செடுத்ததுக்கு பிறகு இதுக்கு நான் வந்து தேங்காயை வந்து முழுசாக எடுத்து அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதைத்தான் நான் இதோடு சேர்த்து நோமெல்லாம் கடலைக்கு தேங்காய் போட்டு செய்தால் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும். அப்போ நான் எடுத்து சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன். அந்த வெட்டின தேங்காயையும் இதோட வெங்காயத்தோடு சேர்த்து கலந்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அவிச்சு எடுத்து வச்சிருக்கிற கடலையும் இதோடு சேர்த்து வெங்காயம் இந்த தேங்காயெல்லாம் தாளித்ததுக்கு பிறகு அதோடு சேர்த்து கலந்து எடுத்துக்கொள்ள போகிறோம். நல்லா அதில் இருக்க மசாலா எல்லாம் அந்த கடலையில் ஊறுற மாதிரி நல்லா கலந்து எடுக்க போகிறோம். கலந்து எடுத்துட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அருமையான கடலை தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு இஞ்சி டீயும் போட்டு இந்த கடலையும் சாப்பிட்டா மிகவும் அருமையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. நான் வந்து இப்படித்தான் கடலை தாளிக்கணும்னு சொல்லி உங்களோட பகிரலாமென்று காணொலி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.